விஜய் சாரோட பாடி லாங்குவேஜ்ல தான் அந்த துப்பாக்கியில வந்து பார்த்திருப்போம், கத்தியில வந்து பார்த்திருக்கோம். ஒரு விஷயம் மட்டும் ரெகுலரா நாங்க வந்து விஜய் சாரோட இப்படி இப்படி பண்ணுவாரு. ஸோ அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா இருந்தது. எனக்கு என்னமோ மதராசியோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா எஸ்கே இந்த கையை முறுக்கி ஒன்று பண்றால, ஆமா ஸோ அது வந்து எனக்கு என்னமோ அவருடைய டெம்ப்ளேட்டா ஏஆர் மோகன் சார் கேட்டிருப்பாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சது. அது வந்து டெம்ப்ளேட்டா இருக்கா? நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ண போறாரு அந்த பாடி லாங்குவேஜ். இல்ல பட் கரெக்ட் தானே? இட்ஸ் ஆமா இட்ஸ் தேர் இட் இஸ் தேர் ஆன் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். கரெக்டா? கொஞ்சம் ஆமா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் அந்த மூட் ப்ரோ நம்ம இப்படி நார்மலா இப்படி எல்லாம் பார்த்திருப்போம். பட் திஸ் ஒன் இஸ் லைக் பிரிங்கிங் போத் டுகெதர்ல. இப்போ ரெண்டு கையுமே இப்போ நம்ம வந்து ஒன்னு சேர்த்தோம்னா பிரிக்கிறது கஷ்டம். ஆமா. ஸோ எய்தர் ஒன்னு பிளாக் இல்ல அடி, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம ரெண்டு கை ஸ்பிட் இருக்கணும், இப்போ அடிக்கிறோம், இப்போ ஒருத்தன் பிளாக் பண்றானா, இப்போ இந்த கை ஃப்ரீ இதுவும் அடிக்கலாம் பிளாக் பண்ணா பிடிச்சிடலாம்ல. இப்போ ரெண்டுமே ஒன்னா இருக்கலாம். இப்போ இழுத்த கூட நம்ம ஒன்னா தான் இழுக்கணும். இப்போ நம்ம அடிச்சா கூட ஒன்னா தான் அடிப்போம். ஸோ டபுள் த பவர் டபுள் த ஸ்ட்ரென்த் இல்ல. ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஓகே. மொத்த பாடியோட ஸ்ட்ரென்த்தும் அந்த இடத்துல வந்துரும். ஒரு சம்பவமான ஒரு சீன் இருக்கு. ஆமா.